ஆர்கனைசேஷன் நேம் ஐபிபிபி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ், அதாவது பெர்மனன்ட் ஜாப்ஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். போஸ்டோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீசர். எந்த டிபார்ட்மெண்ட்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். அது கீழ வருது. டோட்டலா வந்து 68 வேகன்சிஸ் இருக்கு. இதுல வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கிற மாரியும் ஒரு சில போஸ்டிங்ஸ் இருக்கு. அத பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். சேலரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 1,40,000 to 2,25,000. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் January 10, 2025. ஆன்லைன்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜாபோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியால இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா இந்த இடம்னு சொல்ல முடியாது. எங்க வேணாலும் நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. வேகன்சி டீடைல்ஸ் டோட்டலா வந்து 8 டைப்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஐடி ரிலேட்டட் ஜாப் தான். இதுல அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி பார்த்தீங்கன்னா, 54 வேகன்சிஸ் இருக்கு. இது மட்டும் தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கிற மாரி போஸ்ட். மீதி இருக்க எல்லா போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். அத பத்தின டீடைல்ஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் போஸ்டிங்க்குமே, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி 2க்குமே வந்து நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயன்ஸ் அது ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன் என்ஜினியரிங், எம்எஸ்சி, எம்சிஏ இந்த மாரி குவாலிஃபிகேஷன் இருக்கலாம். சேலரி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் வைஸா இருக்கு. ஸ்கேல் 3 அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போஸ்டிங்க்கு 2,25,000 வரைக்கும் பெர் மந்த் சேலரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்டிங்க்கு மினிமம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் சேலரி 1,40,000 வரைக்கும் இருக்கும் பெர் மந்த். ஏஜ் லிமிட் செக் பண்ணிக்கங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 20 to 30 இயர்ஸ் மேக்ஸிமம் இருக்கலாம். மீதி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா இருக்கு. இதுல வந்து 8த் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, 50 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துக்கங்க. கொஞ்சம் கூட இருக்கு. ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு ₹750 வந்து ஆன்லைன்ல நீங்க பே பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு ₹150 பே பண்ணணும். ஸோ ஜெனரல் கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அந்த குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் கரெக்ட்டா வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா, ரீஃபண்ட் கிடைக்காது. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அதுல செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு குரூப் டிஸ்கஷனும், ஃபைனலா இன்டர்வியூ இருக்கும். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷன்ல அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பட்டன் இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழ வருது இது. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அது கீழ வருது. இது வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்டோட ஃபுல்லி ஓன்டு கம்பெனி. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா, December 21 மார்னிங் 10:00 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் வந்து January 10 நைட் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கேல் வைஸா டீடைல்ஸ் இருக்கு. அதாவது ஜேஎம்ஜிஎஸ் அதுல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் வரும். அப்புறம் வந்து எம்எம்ஜிஎஸ் மேனேஜர், சீனியர் மேனேஜர் 3க்கும் அந்த டேட் டீடைல்ஸ், அதாவது ஏஜ் லிமிட் இருக்கு. எந்த டேட் படின்னா, December 1, 2024ல உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் மினிமம், மேக்ஸிமம் வந்து அதுக்குள்ள இருக்கணும். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜர் கேட்டகரிக்கு மினிமம் 3 இயர்ஸ் இருக்கணும். சீனியர் மேனேஜருக்கு மினிமம் வந்து 6 இயர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த டோட்டல் 8 வேகன்சிஸோட அந்த டெசிக்னேஷன், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அந்த டீடைல்ஸ் இந்த டேபிள்ல இருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர்ல மட்டும் ஐடில 54 வேகன்சிஸ் இருக்கு. இதுல தான் நெறையா இருக்கு. இங்க வந்து கேட்டகரி வைஸா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருக்காங்க. அந்த டோட்டல் 54ம் ஒவ்வொரு கேட்டகரி கீழ எவ்வளோ வருதுன்ற அந்த டீடைல்ஸ். அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, டீடைல்டா வந்து ஒரு டேபிள் இருக்கு. அதுல வந்து அந்த ஒவ்வொரு பொசிஷனுக்கும் அதோட ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடினா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்கும் அப்படின்ற அந்த டீடைல்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் ஓரியன்டடா நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஸ்பெசிஃபிக்கான அந்த டெக்னாலஜி டீடைல்ஸும் குடுத்துருக்காங்க. ஜாவா பேஸ்டு ஒர்க்கு. அதுக்கப்புறம் மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இதுல வந்து உங்களோட டிகிரி டீடைல்ஸ் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கலாம். ஸோ பிஇ, பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது எம்சிஏ அந்த மாரி. அப்புறம் வந்து இசிஇ கம்ப்ளீட் பண்ணிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன். ஸோ பிஇல இந்த டிகிரி இந்த டிசிப்ளின் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ், எம்எஸ்சி ஐடி, அதுக்கப்புறம் எம்சிஏ, பிசிஏ, அப்புறம் டிகிரிலேயே பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்க போஸ்டிங்க்கும் அதே மாரி தான். ஸோ பிஇ, பிடெக் அதுக்கப்புறம் டிகிரில பட் மினிமம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் மேனேஜர் அந்த கேட்டகரிக்கு 3 இயர்ஸும், சீனியர் மேனேஜருக்கு 6 இயர்ஸ். இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி. ஸோ அந்த ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இது 3ஐயும் வெரிஃபை பண்ணிக்கங்க. அப்ளிகேஷன் ஃபீ பேஜ் நம்பர் 7ல பாயிண்ட் நம்பர் 7ல இருக்கு. ஸோ ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு ₹750, எஸ்சி, எஸ்டி, டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு ₹150. இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபீ. பே ஸ்கேல் பார்த்துக்கங்க. ஸோ ஸ்கேல் 3-1 அந்த ரிலேட்டடா இங்க போட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி பேஜ்ல பார்த்தது தான். இது வந்து அப்ராக்ஸிமேட் சிடிசி அதாவது காஸ்ட் டூ கம்பெனி பெர் மந்த் சேலரி. ஃப்ரெஷர்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல பேசிக் அதாவது ஃபைனல் சேலரி பார்த்தீங்கன்னா, 1,40,000 இது வந்து நல்ல சேலரி. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்றதுக்கான அந்த டீடைல்டு டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஸோ ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த அனெக்ஸர் 1 வந்து நல்லா செக் பண்ணிக்கங்க. ஸோ இதுல வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி ஐடியா வச்சுக்கணும். அந்த டீடைல்ஸ் இருக்கு. ஸோ அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டு நீங்க ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட் இந்த செக்ஷன பார்த்துட்டு, இதுல இருக்கபடி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி ஐடியா வச்சுக்கங்க.
எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கேன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ உங்களோட ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்து டைமென்ஷன் 4.5 சென்டிமீட்டர் டு 3.5 சென்டிமீட்டர் அந்த டைமென்ஷனில் இருக்கணும். அப்புறம் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா பிளாக் இங்கில் போடணும் ஒயிட் ஷீட்டில். அப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். அப்புறம் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனுக்கான கண்டென்ட் வந்து இந்த பாயிண்ட் நம்பர் 4ல் இருக்குது. இது வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி உங்கள் நேம் இந்த இடத்துல எழுதணும். எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் பேஜ் இது. ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. என்ன போஸ்ட் அதையும் செக் பண்ணிக்கோங்க. மேலே லோகோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்கோட அந்த அஃபிஷியல் இமேஜ் இருக்குது. ரைட் சைடில் வந்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு இந்த கேப்சா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆன்லைனில் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது இது எல்லாமே இது வழியாக பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் அந்த ஃபீல்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே மேண்டேட்டரி. ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிட்டு கடைசியில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கேட்குற டீட்டெயில்ஸ் அதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸை கரெக்டான செக்ஷனில் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். மீதி எல்லா டீட்டெயில்ஸும் டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அப்ளிகேஷன் ஃபீ உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்புல ஜென்ரலுக்கு 750யும் எஸ்சி எஸ்டி டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 150 ருபீஸும் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் எப்போ அந்த டீட்டெயில்ஸ் வரும். உங்களுக்கு இமெயில் கம்யூனிகேஷன் எஸ்எம்எஸ்லேயே வந்துடும். அதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் வந்து அந்த அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் January 10, 2025. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி அதாவது ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் அதுக்கு ரிலேட்டடான ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.